இரண்டு நபர்களுக்கு மத்தியில நீங்கள் நீதியை வழங்குங்கள். அப்படி ஒருத்தர் நீதியை வழங்கினால் அதுவும் தர்மமாகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். பொருளை கொடுக்கிறது, பணம் கொடுக்கிறது, உணவு கொடுக்கிறது, உடைகள் கொடுப்பது மட்டும் தர்மம் அல்ல. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில நீதியை வழங்குவது, அந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில உண்மையான விஷயத்தை பேசி அவங்களுக்குள்ள நீதியை வழங்கி ஒருத்தர் வச்சாருன்னா அவருக்கு அல்லாஹ் தஆலா தர்மம் செய்த நன்மையை வழங்குறான். ரெண்டாவது சொல்றாங்க, உங்களுடைய வாகனத்துல ஒருத்தரை ஏற்றி அவரை நீங்க போய் இறக்கி விட்டீங்கன்னா அந்த ஒரு உதவியும் தர்மம் செய்த நன்மையை பெற்று தரும். இல்ல உங்கள்கிட்ட வாகனம் இல்ல, வேற ஒரு வாகனத்துல அவரை ஏற்றி விடுறீங்க. உங்கள்கிட்ட வாகனம் இல்ல, ஒருத்தர் பயணத்துல இருக்கிறாரு, அவர் என்ன செய்யறீங்க, வேற ஒரு வாகனம் உங்களுக்கு தெரிஞ்ச வாகனமோ அல்லது வர்ற ஏதோ ஒரு வாகனத்தை நீங்க ஏற்றி விடுறீங்க. அப்படி சிபாரிசு செய்து ஒருவர் வேறு ஒரு வாகனத்துல ஏற்றி விடுவதற்கு உதவி செஞ்சாலும் என்ன செய்யப்படும், அதுவும் தர்மம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, ஒபிகுல்லி ஹத்வத்தின் தம்ஷீஹா இல ஸலாத்தி ஸதகத்துன், நீங்கள் தொழுகைக்காக வேண்டி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் தர்மமாகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, வ துமீதுல் அதா அனி தரீகி ஸதகத்துன், நீங்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையில் கிடைக்கக்கூடிய பொருள்களை, இடையூறு தரும் பொருள்களை அந்த பாதையிலிருந்து நீங்கள் அகற்றுவதும் தர்மம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இப்போ இங்க மேல சொல்லப்பட்ட இந்த செயல்கள் இருக்குது, இந்த செயல்கள் ஒரு மனிதரிடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவரை ரெண்டு விஷயத்திலிருந்து பாதுகாத்துருவான். ஒண்ணு, அவர் யாருக்கும் எந்த நிலையிலையுமே அநீதமே செய்ய மாட்டார், அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தையும் அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தையும் அல்லாஹ் அவர் கொடுத்துருவான். ரெண்டாவது, அநியாயம் செய்யக்கூடிய, சூழ்ச்சி செய்யக்கூடிய அந்த நபர்களை விட்டு, அந்த கூட்டத்தார்களை விட்டு, அந்த துரோகிகளை விட்டு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் இவரை பாதுகாத்து விடுவான் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ்விடத்துல சிறந்த நன்மையை பெற்று தரும். ஒவ்வொரு நாளும் இந்த நல்ல செயல்கள் யாரிடத்துல இருக்குதோ அவர் என்ன செஞ்சாரு, சூரியன் உதயமாக்கூடிய ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்தவராக அல்லாஹ்விடத்தில் அவர் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவார் என்பதாகவும் இந்த ஹதீஸ் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எல்லாம் வல்ல இறைவன் மேலே எந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்களோ அந்த விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. இரண்டாவது, கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வை பொறுத்த வரைக்குமே இபாதத்தினுடைய